ஒரு நாள் பனைமரமும் அரச மரமும் பேசிட்டு இருந்ததுங்க. அப்ப அரச மரம் பனைமரத்தை பார்த்து சொல்லிச்சான், உன்னோட காய் நல்லா பெருசா இருக்கு, என்னோடது குட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லிச்சான். இப்போ பனைமரம் அரச மரத்தை பார்த்து சொல்லிச்சான், உன்னோட நிழல்ல நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனா என்னோட நிழல்ல ஒருத்தர் கூட வந்து உட்கார மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி. ஸோ இந்த ரெண்டு பேரும் இப்படியே பேசி கவலைகளை ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுல இருந்து நம்ம ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளலாம். என்ன அப்படின்னா, இந்த ரெண்டு பேருமே தன்னோட நன்மைகளை உணராதபடிக்கு ஒருவருக்கு ஒருவர் ஒப்பிட்டு பார்த்து கவலைப்பட்டு கொண்டிருந்தாங்க. வேதத்துல கூட பவுல் அப்படிங்கிறவர் இருந்தாருங்க. அவர் சொல்லுவாரு, நான் எல்லா நிலைமையிலையும் மனரம்யமா இருக்கு கற்றுக்கொண்டேன், தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் சொல்லி. நிறைய நேரத்துல நமக்குரியதை நினைச்சு நம்ம சந்தோஷப்படாம பிறருக்குரியதை நினைச்சே நம்ம திருப்தியற்றவர்களா மாறி போயிடுறோங்க. பவுல போல நம்ம எல்லா சூழ்நிலையிலையும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொள்வோங்க. நம்ம அப்படி திருப்தியா இருக்கும் போது தாங்க நம்மளோட வாழ்க்கையில நம்ம ஹாப்பியாக இருக்க முடியும். ஸோ கொஞ்சம் யோசிப்போங்க.